பூமர் ஷோன் உலகில் ஜூமர்ஸ் மைண்ட் செட் கொண்ட மக்களே, வெல்கம் டு வாயிலவத பாட்காஸ்ட். ஹலோ ஆல், வெல்கம் டு வாயிலவத பாட்காஸ்ட். நான் உங்கள் பிராலி வந்து ஆஃப்டர் லாங் பிரேக் ஒரு சோலோ எபிசோட் கொண்டு வந்திருக்கேன். ஸோ என்ன எபிசோட்னால் வந்து புக்கை பற்றி வந்து ஒரு ரிவ்யூ மாதிரி சொல்லலாம். பார்ப்போமே புக் ரிவ்யூவை. ஸோ என்ன புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பர்சியூட், எ மேனிஃபெஸ்டோ ஃப்ரம் அமெரிக்கன் ட்ரீம் குரு. அதாவது த பர்சியூட்ன்றத புக்கு. இந்த புக்கோட ஆத்தர் வந்து ஆக்சுவலாக இந்தியன் தாண்டி வந்து தமிழ் ஆள் தான், பட் அமெரிக்கன் இந்தியன். ஸோ அவர் பேர் வந்து தென் கணேசன். அவர் மேஜர் ஒர்க் என்னன்னா வந்து அவர் வந்து சீரியல் ஆண்டர்ப்ரீனர் அண்ட் அப்புறம் வந்து ஃபிலந்த்ரோபிஸ்ட் அண்ட் வந்து இப்போ வந்து ஹியூமானிட்டேரியன். ஸோ அதை தாண்டி வந்து ஒன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா வந்து இவர் பாட்காஸ்டர். ஸோ இவருக்குன்னு சொல்லிட்டு ஒன்றா பாட்காஸ்ட்டும் இருக்குது. இந்த பர்சியூட்டுன்னு சொல்லிட்டு பாட்காஸ்ட் இருக்கும், ஏன்னா நீங்கள் போய் அதையும் செக் பண்ணலாம். பேசிக்காக என்னென்னா வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஆண்டர்ப்ரீனர்ஷிப்னு சொல்லிட்டு நம்மளோட பாட்காஸ்ட்லேயும் வந்து ஒரு எபிசோட் போட்டிருக்கோம். ஸோ வந்து இது அது ரிலேட்டட் மாதிரி தான். ஆத்தர் இந்த தென் கணேசன் இவர் என்ன சொல்ல வரன்னா, மேஜராக வந்து எப்போவுமே வந்து ஒரு எம்ப்ளாயியாகவே இருக்கும். நம்ம ஏன் வந்து நமக்குன்னு ஒரு ஓன் பிஸ்னஸ் நம்ம ஏன் வந்து இது பண்ணக்கூடாது, வி ஹேவ் டு கிரியேட் அவர் ஓன் பிஸ்னஸ், வி ஹேவ் டு கிரியேட் அவர் ஓன் நேஷன் அப்படின்ற மாதிரி. அதாவது ஒரு பிளான் என்னன்னா வந்து நம்ம வந்து எம்ப்ளாயியாக இல்லாமல் முதலாளியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கான்செப்ட் வச்சு ஆண்டர்ப்ரீனர்ஷிப் வந்து எவ்வளோ முக்கியம், ஆண்டர்ப்ரீனர்ஷிப் இருக்கிறதுனால வந்து நேஷனோட க்ரோத் எப்படி இருக்கும் பண்ணலாம், டெமோக்ரஸி எப்படி இது பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து டிஸ்கிரிமினேஷன், இது எல்லாத்தையும் வந்து எப்படி வந்து ஆண்டர்ப்ரீனர்ஷிப் கொண்டு வந்தால் ஸ்டாப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரே கான்செப்ட் ஆண்டர்ப்ரீனர்ஷிப் வச்சு நம்ம பேசுகிற எல்லா மேஜர் கான்செப்ட்ஸையும் வந்து இவர் வந்து உடைக்கிறதுக்காக பிளான் பண்ணி பண்ணுறாரு. இவர் ஆல்ரெடி வந்து ஹியூமானிட்டேரியன், அது மட்டும் இல்லாமல் இவர் மென் ஸ்பீக்கர் வேறு. ஸோ வந்து இவரோட இது கூட நீங்கள் வந்து போய் பார்க்கலாம், நிறைய யூடியூப்லேயே இருக்கும். ஸோ வந்து இப்போது இந்த பர்சியூட்ன்ற புக்கோட மேஜர் டாஸ்க்கு என்னவா இருக்குன்னா வந்து, ஸோ அவரோட மேஜர் கான்செப்ட் ஆஃப் திஸ் புக் வந்து என்னென்னா வந்து ரீயூனைட் த கண்ட்ரி அண்ட் சேவ் டெமோக்ரஸி பை ரீஎன்விஷனிங் அமெரிக்கன் ட்ரீம். கண்ட்ரியை ரீயூனைட் பண்ணுறதுக்கும் டெமோக்ரஸி சேவ் பண்ணுறதுக்கும் ஆண்டர்ப்ரீனர்ஷிப்ன்ற ஒரு கான்செப்ட் தான் வந்து எல்லாரோட ஹாப்பினஸையும் பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ்ன்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் வந்து அதுதான் தேவையான விஷயமா இருக்கும், அதுதான் வந்து லைஃபோட ஹாப்பியஸ்ட்டு பார்ட்டாகவும் இருக்கும். இது இருந்தால் வந்து என்னோடய லைஃப்ஸும் வந்து ஹாப்பியாக இருக்குன்ற மாதிரி அவர் வந்து மீன் பண்ணுறாரு. இப்போது அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து ஆஸ் எ ட்ரைபாக நம்ம வந்து என்ன பண்ணோம், நம்ம வந்து ஆதி காலத்தில் எப்படி இருந்தோம், லைக் வந்து ஒரு இண்டிவிஜுவலாக இருந்தால் வந்து நம்ம வந்து மற்ற மிருகங்களால் அடிபட்டு செத்துருவோம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஃப்ரம் ஏன்ஷியன்ட் டைம்ஸுமே கொண்டு வந்து, ஸோ கலெக்டிவ் பீப்புளாக இருந்தால் தான் வந்து நம்ம இது பண்ணுவோம், யுனைடட் வி ஸ்டாண்ட், டிவைடட் வி ஃபால் அப்படின்ற ஒரு கான்செப்டும் இவர் வந்து மேஜராக இருக்கணும்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறோன்னா, அந்த பேரடாக்ஸ் நம்ம எல்லாருமே வந்து ஒரு எம்ப்ளாயின்ற ஒரு இதில் 9 to 5 ஜாப்குள்ளே போய் பேரடாக்ஸில் மாற்றிக்கிறோம். ஏன் வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு 9 to 5 ஜாப்பில் போய் பேரடாக்ஸில் மாற்றிக்கிட்டு இன்னொரு முதலாளிக்கு வந்து நம்ம ஏன் கஷ்டப்பட்டு இவ்வளோ பண்ணியும் பட் தே ஓன்ட் ரெக்கனைஸ் அவர் ஒர்க்கில். யூ ஷுட் ஸ்டார்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ், யூ ஷுட் ஸ்டார்ட் யுவர் ஓன் ஸ்டார்ட் அப், யூ ஷுட் ஹேவ் யுவர் ஓன் க்ரியேட்டிவ் ஐடியா அப்படின்றது தான் வந்து இது பண்ணுறாரு. ஸோ ஐடியா வந்து எப்படியெல்லாம் வரலாம், அவர் ஐடியாவை பற்றி பேச வரல, பட் ஆண்டர்ப்ரீனர்ஷிப்குள்ளே போகிறத வந்து எப்படின்றத வந்து பேச வராரு. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து சூஸ் ரைட் பீப்புள் அப்படின்னு சொன்னார். நீங்கள் வந்து இப்போது ஆண்டர்ப்ரீனர்ஷிப்ன்ற மூணு வந்து நம்ம வந்து சிங்கிள் மேனாகவும் சம்டைம்ஸ் ஆரம்பிக்க முடியாது, வி நீட் எ குரூப். அதாவது நம்மளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையான ஆள்கள் இருந்தால் தான் வந்து நம்மளால் வந்து ஒரு பிஸ்னஸோ ஒரு ஸ்டார்ட் அப்பையோ ஒரு விஷயத்தையோ வந்து நம்பிக்கையாக செய்ய முடியும். விச் மீன்ஸ் நம்ம பீப்புள் மேலேயே நமக்கு நம்பிக்கை இருக்கணும், இது நம்ம போய் பண்ணோம், இதை வந்து ஒரு ப்ராடக்டாக ஒரு ஐடியாவை வந்து நம்ம வந்து சேல் பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சா வந்து அதை விற்கிறதுக்கான ஐடியா வந்து அதை வாங்குறதுக்கான கஸ்டமர் இருக்கணும். ஐடியா இருக்கலாம், பட் அதை வாங்குறதுக்கான கஸ்டமர் இல்லைனா வந்து we will go into bankrupt or lost தான். அந்த ரைட் பீப்புள் சூஸ் பண்ணி அதான் சூஸ் த ரைட் ஆடியன்ஸுன்ற மாதிரி. ஸோ நமக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்கலாம், அந்த ஆடியன்ஸுக்கு எது பிடிக்குமோ அந்த ஆடியன்ஸுக்கு எது தேவையோ, ஸோ ரைட் பீப்புள், ரைட் திங், ரைட் சாய்ஸ் அதை சூஸ் பண்ணி பண்ணுங்கன்றதான் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எவ்ரி ஒன் ஷுட் ஹேவ் அவர் ஓன் ட்ரீம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்மளே வந்து ஒரு ஸ்மால் கோல்ஸ் வச்சு அதை சேலஞ்சஸாக வச்சு ஸ்டார்ட் பண்ணி லைக் எப்படி வந்து சொல்கிறது,
இப்போ ஒரு சின்ன கதையாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா வந்து ஒரு அவுட்லெட்டாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த அவுட்லெட் மேக்ஸ் இன்டு எ ஃபேக்ட்ரி ஆர் சம்திங். ஸோ அதை வந்து எப்படி வந்து நம்ம பெருசாக்கணும், ஹவு ப்ரொடக்டிவ் வி ஆர் கெட்டிங் இன்டு அப்படின்ற மாதிரி பார்க்கணும். ஸோ இதெல்லாம் வந்து அவரோட ஒன் ஆஃப் த ஐடியாவாக சொல்கிறாரு. தென் அவர் வந்து ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி அவரோட மேஜர் கான்செப்ட் வந்து சேவ் டெமோக்ரஸின்றதும் ஒரு கான்செப்ட் இருக்கிறதுனால வந்து அவரோட மேஜரான விஷயம் வந்து என்னன்னா வந்து எலெக்ஷன்ஸ். அவர் வந்து ஃபேர் எலெக்ஷன்ஸ் இருக்கணும், ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ். அதுக்கப்புறம் அந்த எலெக்ஷனில் வந்து வி ஷுட் சூஸ் ரைட் பீப்புள்னு சொன்னார். அதாவது எப்படின்னா வந்து த கவர்மெண்ட் ஷுட் என் தி பீப்புள் ஃபார் லைக் இப்போது ஒரு ஆண்டர்பிரினர் நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு ஐடியா, அது என்ன சொல்கிறது, இப்போ ஓலாலாம் வந்து ஒரு புதுசாக வரும்போது அது ஒரு ஐடியா, அந்த ஐடியா வந்து யாரும் சப்போர்ட் பண்ணலாம், தே கான் பி சஸ்டெயின்ட் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. அது மாதிரி வந்து ஸோ அதுக்கு வந்து ரைட்டான கவர்மெண்ட் இருக்கணும். ஸோ தட் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஃப்யூச்சர் விஷயங்கள் ஒரு நல்ல ஐடியாவை வந்து ப்ரப்போஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணுறதுக்கான மென்டாலிட்டி இருக்க கவர்மெண்ட்டும் சூஸ் பண்ணணும். ஸோ வந்து வி ஷுட் சூஸ் த ரைட் கவர்மெண்ட்டுன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து செக் ஃபார் த ட்ரூத், அதாவது வந்து தே வில் எவ்ரி பார்ட்டி வில் ஹாவ் தேர் ஓன் மேனிஃபெஸ்டேஷன்லாம். ஸோ அந்த மேனிஃபெஸ்டேஷனில் வந்து யார் வந்து மோஸ்ட்டாக இப்போது ஒரு 5 இயர்ஸ் இது இருக்காங்க, ஆட்சியில் இருக்காங்கன்ற மாதிரி வந்து அந்த 5 இயர்ஸ் ஆட்சியில் வந்து அவங்க சொன்ன அந்த கோட்பாடுகள்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து இது வந்தால் இதெல்லாம் பண்ணுறோம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த கோட்பாடுகளை வந்து நிறைவேற்றுறாங்களான்னு பார்க்கணும். ஸோ அதை பொறுத்து தான் வந்து அவங்க வந்து திருப்பி அவங்கள வந்து ஓகே அக்செப்ட் பண்ணி திருப்பி அவங்கள வந்து ஜெயிக்க வைக்கலாமா, இல்லை அவங்களோட கோட்பாடுகளில் மீறி அவங்க சொன்னதை செய்யாமல் விட்டாங்கன்னா அதை வந்து எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். டெமோக்ரஸின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது வந்து டிவைடட் நேஷன் சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்கிறாரு. என்ன டிவைடட் நேஷன்லாம் வந்து வி நோ லைக் வந்து இப்போ வந்து அமெரிக்காவில் வந்து க்ரைசிஸ் ஃபேஸ் ஆகிக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்கா, யூகேலாம் வந்து என்ன சொல்கிறது, த இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடுச்சு, எக்ஸ்பென்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸோட ரேட் அதிகமாகிடுச்சு. ஸோ யூகே வந்து அதிகமான இன்ஃப்ளேஷனில் இருக்காங்க. யூஎஸில் வந்து டெமோக்ரஸியே ஃபாலோ ஆகுதுன்னு சொல்கிறாங்க. லைக் ரேசிசம் ரிலேட்டடு விஷயங்கள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது, பிரச்சனைகள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது, கலவரம் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. ஈக்வாலிட்டிலாம் ஃபாலோ பண்ணோம், அதுக்கு வந்து ரைட்டான கவர்மெண்ட் சூஸ் பண்ணோம், ரைட் பீப்புள் ரைட் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸை சூஸ் பண்ணோம். ரைட் அஃபிஷியல்ஸ் சூஸ் பண்ணனால வந்து த பேசிக் ஆஃப் எக்ஸாமினேஷன் அந்த இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து எப்படி வந்து டெமோக்ரஸினா வந்து ஆஃப் த பீப்புள் ஃபார் த பீப்புள் பை த பீப்புள், இது மூணுத்தையும் வந்து அவங்க பக்காவாக புரிஞ்சிருக்காங்களா இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ வந்து கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸோட லைக் இன்டர்வியூ ப்ராசஸ்மே வந்து இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி ஃபில்ட்ரேஷன்ஸ்லாம் கரெக்ட் பண்ணி ஸோ தட் வந்து அவங்களும் வந்து இந்த கண்ட்ரியோட டெமோக்ரஸிக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து இந்த டிவைடட் நேஷன்ற கான்செப்டில் பேசுகிறாரு. வீணோ வந்து அமெரிக்காவோட மேஜர் ஐடியாலஜி என்னவா இருந்துச்சுன்னா லைக் தே ஆர் த டெவலப்ட் கண்ட்ரிஸ் அண்ட் கண்ட்ரி அண்ட் தே ஆர் த டெவலப்டு நேஷன். அவங்களோட பவர் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ தட் வந்து தே கேன் ஆதிக்கம் செலுத்துகிற அளவுக்கான மென்டாலிட்டியில் இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். பட் த ஒரிஜினல் அமெரிக்கன் ட்ரீம்னு சொல்லுவாங்க, அதாவது வந்து இந்த மேஜர் இதுதான் வந்து இந்த நாட்டுக்கு தேவையான ஒரு விஷயன்ற மாதிரி இருக்க விஷயம் வந்து என்னன்னா வந்து இண்டிஜன் வென்டால் இண்டிஜன் க்ரோத் கிடையாது. அதாவது சுருக்கமாக சொன்னால் வந்து நம்ம இந்தியா மாதிரி வந்து ஒரு சிலர் மட்டும் வளரணும், ஒரு சிலர்லாம் வளரக்கூடாது, ஒரு சிலர் மட்டும் தான் வேர்ல்ட் டாப் மில்லியனராக இருப்பாங்க. பட் த மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து நார்மல் லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அது மாதிரி இருக்கக்கூடாது. லைக் இது வந்து வாட் எவர் த கண்ட்ரிஸ் வந்து எல்லாருக்குமே ஈக்குவலாக ஜஸ்டிஸோட டெமோக்ராட்டிக்காக வந்து எல்லாருக்குமே கிடைக்கணுன்றது தான் வந்து அவங்களோட முதல்ல இருந்தால் அவங்களோட கான்ஸ்டியூஷனோட மேஜர் விஷயம். பட் வந்து ஜென்ரேஷனாக வந்து வரும்போது வந்து கேபிட்டலிஸ்ட்டு டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க. கேபிட்டலிஸ்டோட இது அதிகமாகிடுச்சு. லைக் வந்து மிகப்பெரிய என்ன சொல்கிற வியாபார முதலைகள்னு சொல்லலாமா. ஸோ அவங்க உள்ள வந்து தாத்தா அவங்க வந்து கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணி கவர்மெண்ட்டுக்கே வந்து ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணுற அளவுக்கு பெரிய ஆளானனால வந்து ஸோ தே கேன் வாட் எவர் லைக் வந்து இப்போது அவங்களுக்கு வந்து இப்போது என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கவர்மெண்ட்டையே வந்து அவங்களால வந்து பெண்ட் பண்ண முடியுன்ற அளவுக்கு பவர் இருந்தனால தான் வந்து அமெரிக்காவோட பவர் லைக் இந்த அமெரிக்கா வந்து இந்த அளவுக்கு ஆதிக்கமாக இருக்கணும் இந்த மாதிரிலாம் வந்து
இப்போது மாறினது ஜென்ரேஷன் ஆஃப் இதுவில் நடந்த இந்த வியாபார முதலைகளோட சரி செய்யணும்னு சொல்கிற அப்படி ஒரு ஆத்தர். அமெரிக்கன் வந்து கலெக்டிவாக தான் வளரணும் அப்படின்றாரு. இந்த கேபிட்டலிசம் ஐடியாலஜி வேர்ஷனை வந்து அமெரிக்கா வந்து இப்போது மேஜராக கொண்டு போகிறதுனால வந்து நேச்சுரலி அவங்க எதில் ஃபாலோ ஆகுறாங்கன்னா வந்து என்ன சொல்கிறாரு ஆத்தர் வந்து சொல்லணும்னா, சார்லஸ் டார்வினோட சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்ன்ற கான்செப்டை வந்து இவங்க மேஜராக நினச்சிக்கிறாங்க. ஸ்ட்ராங் கேன் லிவ், வீக் கேன் ஃபால் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு காம்படிஷன் த மோஸ்ட் காம்படிட்டிவ் அண்ட் காம்படிஷன் பர்சன் தான் வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியாலஜியை வச்சுக்கிட்டு தான் வந்து இவங்க வந்து போய்கிட்டு இருக்காங்க. ஸோ தட் வந்து அவங்களோட மேஜர் அமெரிக்கன் ட்ரீமை வந்து மறந்துட்டாங்க அப்படின்றத வந்து இவர் ஆத்தர் வந்து சொல்ல வராரு. இதே கான்செப்ட்லாம் அவர் இந்த கேபிட்டலிசம் ஐடியாலஜிக்குள்ளே என்ன சொல்ல வரான்னா வந்து மேஜராக சுருக்கமாக ஈஸியாக நம்மளோட இந்தியனோட இது ஒரு சொல்லணும்னா வந்து தோஸ் ஹூ ஆர் காம்படிட்டிவ், தோஸ் ஹூ ஆர் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், நீங்கள் வந்து சொல்கிற மாதிரி நீயும் படிச்சு வா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம சொல்கிறது வந்து என்னென்னா வந்து யூ ஹேவ் ரிசோர்ஸஸ், உனக்கு ரிசோர்ஸஸ் இருக்கும்போது வந்து தேர் ஆர் பீப்புள் வித் சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் வந்து கம்மியாக வந்து என்ன சொல்கிறது, இப்போது நம்ம மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கும் ஒரு ஸ்டேட் போர்ட் மீடியம்லேயோ வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிற பையனையோ வந்து நீ வா நீட் எழுது, எக்ஸாம் எழுது, நீட் எழுதி பாஸ் ஆகிக்கோ, இது வந்து காமன் கிரவுண்ட் தானே, நீங்கள் வந்து இங்கே வந்து பாஸ் ஆகிக்கோன்றது வந்து எப்படி வந்து அற்பமாக தெரியுதோ அதே தான் வந்து இந்த கேபிட்டலிசம் ஐடியாலஜின்னு சொல்கிறாரு. ஏன்னா ஆஸ் ஐசிஎஸ்சி ஸ்டூடெண்ட் ஆர் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் அது ஒரு மெட்ரிகுலேஷன் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா யூ ஹேவ் சம் ரிசோர்ஸஸ் லைக் வந்து உன்னால் வந்து ஒரு கிராஷ் கோர்ஸோ ஏதோ ஒன்று போயிட்டு வந்து நீ அவனை விட ஒரு படி முன்னாடியே தான் இருப்பேன் எப்போவுமே. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் அந்த டீச்சர்ஸ் சம்டைம்ஸ் டீச்சர்ஸ் சொல்லி கொடுக்கவும் மாட்டாங்க. அதை தாண்டி அவன் நல்லா படித்து இவ்வளோ மார்க் வாங்கினாலுமே அவனுக்கு நீட்டுன்னு கொண்டு வந்து கொடுத்து அவன் அதுக்கு தனியாக ஒரு புக்கை வாங்கி அதுக்கு கிளாஸ் போக முடியாமல் வெறும் புக்கை உட்காந்து படித்து அவன் அந்தளவுக்கு அந்த புக்கை படித்து கிளியர் பண்ணுற அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட ரேங்க் அவனும் வந்து உங்களை விட ஒரு 100 மார்க்கு ஒரு 50 மார்க் தான் கம்மியாக எடுத்துருப்பான். அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஈக்குவாலிட்டி இங்கே வந்து ரேங்கிங்கில் வந்து இப்படி பிரிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுமே வந்து ஒரு மதத்தனம். லைக் வந்து இது வந்து ஒரு பாவர்ட்டி ட்ராப்குள்ளே தான் கொண்டு போய் நிறுத்தும். ஸோ தட் வந்து ஆஸ் அ நேஷனாக இது வளராது. வி ஷுட் ஃபாலோ த என்ன சொல்கிறது ஈக்குவாலிட்டி அண்ட் ஜஸ்டிஸ் லைக் அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது பேசிக்காக சொல்லணும்னா வந்து ஒரு ரிசர்வேஷன்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும். ஏன்னா வந்து நீங்கள் காம்படிஷன்ற ஒரு பேரை வச்சுக்கிட்டு கம்பேரிஷன் அன்ஹெல்தி கம்பேரிஷனை வந்து வளர்த்துக்கிட்டு என்ன சொல்கிறது எல்லாருமே தானே படிக்கணும், எல்லாருமே ஸ்கூலில் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்ஹெல்தி கம்பேரிஷனை வளர்த்துக்கிட்டு நீங்கள் வந்து காம்படிஷன்ற பேரில் வந்து ஒருத்தனுக்கு வந்து நிஜமாக வந்து ஏமாற்றணும். அதாவது ஒரு சில குரூப்பை வந்து நம்ம நேரடியாகவே ஏமாற்றுறோம். விச் மீன்ஸ் லைக் எல்லாருமே வந்து காமனாக 12 முடிச்சுட்டு வரோம். பட்டு நீ வந்து பாஸ் ஆகலாம், நீ வந்து மார்க் கம்மியாக வாங்கினா அதுக்கு நான் என்ன பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு கையை விரிக்கிறது. விச் இஸ் லைக் ஒரு குரூப் வந்து அவங்கள வந்து மேலேயே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடுக்கிற மாதிரியான செயல். அதுக்கு வந்து இது வந்து நம்ம இந்தியனுக்காக வந்து இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். பட் அமெரிக்காவுக்கும் வந்து ரேசிசம் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறதுனால வந்து இட்ஸ் லைக் அ சேம் திங். சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸில் கம்மியாக இருக்கிற வந்து நீ வந்து ஈக்குவலான இடத்துல வந்து காம்பீட் பண்ணுன்னு சொல்கிறது வந்து லைக் வந்து அமெரிக்காவோட வளர்ச்சிக்கு வந்து மேஜர் தடையாக இருக்கும் அப்படின்றாரு. ஸோ வந்து டெமோக்ரஸியை வந்து மேஜர் ஐடியன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸியை வந்து அவங்களாம் வந்து முதல்ல இருந்ததுலாம் வந்து என்னென்னா எந்த ரெஃப்யூஜியாக இருந்தாலும் சரி, இமிக்ரெண்ட்டாக இருந்தாலுமே சரி, ஸோ அவங்களோட வளர்ச்சி வந்து நேஷனோட வளர்ச்சி இதையுமே அவர் வந்து மேஜராக கவர் பண்ணியிருக்காரு. ஏன் வந்து அமெரிக்கன் ட்ரீம் வந்து ஃபாலோ ஆகுது. ஸோ தட் வந்து ஃப்யூச்சரில் தே மே கோயிங் டு ஃபால் லைக் க்ரைசிஸில் போயிட்டு இருக்குது, எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்லாம் வந்து அவங்க கம்மியாக வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி இருந்தால் அப்படின்றது தான் அவர் வந்து மேஜர் பாயிண்ட்டாக சொல்ல வராரு. ஹவு வீ கேன் பி அ பெட்டர் ஆண்டர்ப்ரீனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷினுக்கு வந்து அவர் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. முதல் விஷயம் வந்து வேல்யூஸ் லைக் ஐடியாலஜிஸை வந்து கரெக்டாக வச்சுக்கணும், ட்ரஸ்ட்டு, ஃப்ரெண்ட்ஷிப்பு, எப்படி அந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இந்த மாதிரி வந்து மேஜர் கோர் ஆனால் வந்து ஒரு ஹியூமன் திங்ஸ், ஹியூமனிட்டி இதெல்லாமே வந்து நம்ம அந்த வேல்யூஸ் அந்த பொலைட் அம்புன்னஸ் இதெல்லாம் வந்து மேஜராக நம்ம ஃபாலோ பண்ணணும். டு பி அ பெட்டர் ஆண்டர்ப்ரீனர் நம்ம வந்து நான் தான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி கர்வம் காட்டக்கூடாது, அந்த மாதிரி சொல்ல வராது வேல்யூஸ்னு. அதுக்கப்புறம் எம்பவர்மெண்ட்னால் வந்து விஷயங்களை நம்மளே பண்ணணும், அவுட் சோர்ஸ் பண்ணி அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பர்ட்டை கூட்டிட்டு வந்து காசு வேஸ்ட் பண்ணாமல் நம்மளே லேர்ன் பண்ணி அதை பண்ண ஆரம்பிச்சோம். லைக் வி கேன் சேவ் அமௌண்ட் ஆன் தட் அப்படின்னு சொல்கிறாரு. எக்ஸலன்ஸ்
அதுக்கப்புறம் பேஷன் டுவர்ட்ஸ் யுவர் ஆண்டர்பிரினர் வாட் எவர் யூ ஃபீல் லைக். ஆண்டர்பிரினர்ஷிப்ன்றதே வந்து மேஜராக வந்து நமக்கு எதில் பேஷனேட்டாக இருக்குமோ அதை வந்து நம்ம பிஸ்னஸாக மாற்றி அதை வச்சு நம்ம அதை வந்து முதலாளியாக ஆகிறது தான் வந்து திறமை. ஸோ அவுட் ஆஃப் பேஷன் வி ஷுட் மேக் இட் ஆஸ் அ ஆண்டர்பிரினர் ஸ்கில் அண்ட் ஸ்டார்ட் அப் அப்படின்றது தான் வந்து அவர் சொல்லுவார். ஸோ அதை வந்து அந்த பேஷன் பண்ணும்போது ஹாப்பினஸ் கிடைக்கும், நிம்மதி எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி வந்து ஆண்டர்பிரினர்ஷிப்புக்கு வந்து மேஜர் திங் வந்து இன்னோவேட்டிவ் அண்ட் க்ரியேட்டிவாக திங்க் பண்ணணும்னு சொல்கிறாரு. அட் த சேம் டைம் வந்து வி ஷுட் பி எக்ஸாம்பிள் டு அதர்ஸ் லைக் ஹெல்த், ஃபிட்னஸ், வேல்யூஸ், எஜுகேஷன். இது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம வந்து ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் நம்ம வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சு லைக் வி ஆர் த சிஇஓ, வி ஆர் த ஓனர் ஆஃப் த கம்பெனின்னு ஆகும்போது வந்து வி ஷுட் பி எக்ஸாம்பிள் டு அதர்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. நீயே வந்து சரியாகலன்னா உனக்கு ஒர்க் பண்ணவங்க, உனக்கு கூட ஒர்க் பண்ண போகிறாங்க, உன் கூட கொலாபரேட் பண்ண போகிறவங்க வந்து உன்னை நம்ப மாட்டாங்கன்றது தான் வந்து அவர் மேஜராக சொல்லுவாங்க. ஸோ வந்து நம்மளுக்கு நம்மளோட வேல்யூஸ் அண்ட் திங்ஸ் அண்ட் டிசிப்ளின் அதெல்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம். ஸோ தட் இட் வில் இம்பேக்ட் அவர் பிஸ்னஸ் அண்ட் கொலாபரேஷன்ஸ் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் வந்து இவருக்கு வந்து இன்னொரு ஐடியா என்ன இருக்குன்னா வந்து மேஜராக வந்து கம்ப்யூட்டர்ஸை நம்பக்கூடாது. லைக் வந்து இவருக்கு வந்து இப்போ ஏஐலாம் வந்து அவருக்கு பெருசாக நம்பிக்கை இல்லைன்றார். ஸோ லைக் டீப் லேர்னிங் அல்காரிதம்ஸ் இதெல்லாம் பெருசாக இல்லை, பிகாஸ் அவர் ஹியூமன் பிரெயினஸ் மோர் அல்காரிதம்ஸ் தேன் தட் அப்படின்ற மாதிரி அவர் நம்புகிறாரு. இது முழுக்க வந்து அவரோட ஐடியாலஜி தான் வந்து இதில். நான் என்ன சொல்கிறது, நான் வந்து என்ன கேட்டிங்கன்னா வந்து ஏஐ அந்த டீப் லேர்னிங் அல்காரிதமை க்ரியேட் பண்ணதே ஒரு ஹியூமன் தான். ஸோ ஐ ஷுட் ஆஸ் எ ஹியூமன் நானும் வந்து ஹியூமன் சைட் தான் வந்து போனோம். ஹியூமன் 1 ஏஐ 0. அதுக்கப்புறம் வந்து அவர் ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி அவர் அமெரிக்கன் சிட்டிசன்னால வந்து யுனைடெட் நேஷன்ஸ் சோஷியல் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு கோல்ஸ் செட் ஆஃப் கோல்ஸ் வச்சுருக்காரு. லைக் 17 கோல்ஸ் வச்சுருக்காரு. ஸோ அது என்னென்னு பார்ப்போம். லைக் அது அவர் வச்சுருக்க கோல்ஸ்லாம் வந்து காமனாக எல்லா கண்ட்ரிஸும் நம்மளுமே ஃபாலோ பண்ண மாதிரி தான் இருக்கும். எப்படி நான் சொன்ன மாதிரி கேபிட்டலிஸ்ட் ஐடியாலஜி வந்து எப்படி நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி லோக்கலாக கொஞ்சம்லாம் இப்படின்ற மாதிரி அவரோட கோல்ஸும் வந்து ஒரு மாதிரி லோக்கலாக எல்லாருமே வந்து நார்மலாகவே ஃபாலோ பண்ணக்கூடிய கோல்ஸ் தான். ஸோ என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு கோல் வந்து நோ பாவர்ட்டி, 0 ஹங்கர், குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங். நம்ம விஜயனா சொன்ன மாதிரி குட் ஹாஸ்பிட்டல் மெடிக்கேஷன் இருக்கணும் அப்படின்றாரு. குவாலிட்டி எஜுகேஷன் இருக்கணுன்றாங்க, ஜெண்டர் ஈக்வாலிட்டி இருக்கணுன்றாங்க, க்ளீன் வாட்டர் அண்ட் சானிடைசேஷன் இருக்கணுன்றாரு, அஃபோர்டபுள் அண்ட் க்ளீன் எனர்ஜி லைக் வந்து இவி இந்த மாதிரிலாம் இல்லாமல் ரெனியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸை வந்து அதிகம் பண்ணி நான் ரெனியூவபிள் சோர்ஸஸோட இதுவை கம்மி பண்ணி இது பண்ணுன்றாரு. டீசென்ட் ஒர்க் அண்ட் எக்கனாமிக் க்ரோத். ஸோ எக்கனாமிக்காக இன்ஃப்ளேஷனோட ரேட்டை கம்மி பண்ணி எக்கனாமியாக வந்து ஒரு குரூப்பாக எல்லாருமே ஒன்றா வளரணும் அப்படின்றாரு. இண்டஸ்ட்ரி, இன்னோவேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது மூணுமே வளரணும், ட்ரிபிளையும் வளரணும். ரெடியூஸ்ட் இன்இக்வாலிட்டி நடக்கிற இடத்த வந்து தட்டி கேட்கணுன்றாரு. சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ், ரெஸ்பான்சிபிள் கன்சப்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன், climate action, life below water, life on land, peace and justice, strong institutions, partnerships to achieve the goal. இதுதான் வந்து அவரோட 17 கோல்ஸாக இருக்குது. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து ஆத்தர் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் பர்சன். அவர் வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர், மென்டர், ஆண்டர்ப்ரீனர், சீரியல் ஆண்டர்ப்ரீனர், குளோபல் ஹியூமானிட்டேரியன், மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர், பாட்காஸ்டர், ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு படம், ஃபிலாந்த்ரபிஸ்ட். அதுக்கப்புறம் இப்போ புக் ஆத்தர். லைக் வந்து அதனால் முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த ஃபீல்டும் அவரை வந்து வெளிக்காட்டிக்க முடியுமோ எல்லா ஃபீல்ட்லேயும் வந்து அவர் வெளிக்காமிச்சிருக்காரு. அதே மாதிரி அவரோட ஐடியாஸை வந்து எல்லா ஃபீல்ட்லேயும் வந்து சொல்லியிருக்காரு. லைக் வந்து இட்ஸ் குட் டு சி தட் இந்த மாதிரி இருக்கணும். ஸோ வந்து ஒரு ஆண்டர்ப்ரீனர் இது வந்து மேஜராக வந்து இந்த புக் வந்து அமெரிக்கனோட ட்ரீம், அமெரிக்கனோட ஆண்டர்ப்ரீனர்ஷிப் பற்றி இருந்தாலுமே நான் சொன்ன மாதிரி லோக்கலாக வி கேன் கெட் சம் ஐடியா ஃப்ரம் மீ. லைக் வந்து இந்த ஆண்டர்ப்ரீனர்ஷிப்போட பேசிக் நாலேஜை எப்படி வந்து இது ஸ்டார்ட் பண்ணலாம், இந்த வேல்யூஸ், கோர் வேல்யூஸ் ஆஃப் பிகமிங் ஆண்டர்ப்ரீனர் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து அமெரிக்காவோட ஹிஸ்டாரிக்கல் லைக் அதை வச்சு நம்ம வந்து எப்படி வந்து இந்தியாவோட கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அமெரிக்கன் எக்கனாமி இஸ் த வேர்ல்டு எக்கனாமியில். ஸோ அதை வந்து கம்பேர் பண்ணுற மாதிரியான சில இது ஒரு நோட்ஸும் இன்னும் இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு ஆண்டர்ப்ரீனராக நீங்கள் வந்து ஒரு ஃப்யூச்சரில் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி யூஆர் கோயிங் டு பை ஓனர் ஆஃப் அ கம்பெனி அப்படின்னு நினைக்கும் போது வந்து யூ கேன் கிவ் இட் ட்ரை. த பர்சியூட் அப்படின்ற புக், ஆத்தர் நேம் வந்து தென் கணேசன். ஸோ நீங்கள் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
அமேசான்லேயும் அவைலபிளாக இருக்குது, கிண்டல்லையும் வாங்கிக்கலாம் இ-புக்காக. ஸோ நீங்கள் ஃபிசிக்கல் காப்பி வேணால் அமேசான்லேயே திருப்பி ஃபிசிக்கல் காப்பி இருக்குது. ஸோ அதை வாங்கி நீங்கள் படிக்கலாம். இது எல்லாமே உங்கள் சாய்ஸ் தான். என்னை கேட்டால் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆண்டர்பிரினர்ஷிப்னால வந்து நான் புக்கு வாங்கிட்டேன். நல்லாயிருக்கு, நல்ல வேல்யூஸ். அண்டு என்னோட தமிழ் ஆள் வேலையா, பாட்காஸ்ட் வேலையா. ஸோ வந்து புக்கை படித்து முடிச்சாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தென் பாய். ஹோப் இந்த எபிசோட் வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும், அது இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் பாய்.